அண்ட் இந்த வெஜைனல் இந்த சிசேரியன் பேசுகிறப்போ எல்லாருமே சொல்கிறது இந்த ஹெல்த் கன்சர்ன். என்னன்னா வந்து நார்மல் டெலிவரி வெஜைனல் டெலிவரினா அவங்களோட ஹெல்த் வந்து சீக்கிரமாக வந்து ரீகெயின் ஆகிடும் ரீட்டைன் ஆகிடும் அப்படிங்கிறது. இதுலன்னா வந்து உங்களுக்கு பேக் பெயின் வரும், உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் காட்டும், நீங்கள் 40 இயர்ஸ் வரப்போ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. That's absolutely a myth. I wouldn't say that. ஒரு spinal anesthesia ஒரு epidural cannot cause back pain. ட்ரஸ்ட் மீ. இதில் வஜைனல் டெலிவரியுமே வாட் ஐ வுட் சே இஸ் எல்லாமே கண்டியூசிவாக இருக்குது. நீங்கள் ஓவரால் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் நல்லா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்கள் மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் ரெக்கவரி பேட்டர்ன் உங்களோட விட்டமின்ஸ் நல்லாயிருக்கு, உங்கள் சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, ஹீமோக்ளோபின் நல்லா இருக்குது, நீங்கள் நல்ல விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கீங்க, யூஆர் ஃபிசிக்கலி குட் அண்ட் ஆக்டிவ். ரெக்கவரி வில் பி ப்ராசஸ் வில் பி ஸ்மூத். எவ்வளோ வாட்டி எபிசியாட்டமிக்கு கீழே சூச்சர் போடுவோம்ல வஜைனல், அவங்களும் உட்காரது ரொம்ப கஷ்டம். சிசேரியனும் கஷ்டம்தான், ஏன்னா அங்கே வெள்ளை ஸ்கார் தெரியுது. எபிசியாட்டமியில் பாவம் வஜைனல் இருப்ப ஸ்கார் வெள்ளை தெரியாது. இவ்வளோ தான் வித்தியாசமே. பட் ரெண்டுமே ரெக்கவரி ஃபேஸுன்றது 6 to 8 வீக்ஸ் போஸ்ட் டெலிவரி இஸ் அ மஸ்ட். 2 to 3 months ஆகும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. இதில் இது ஈஸியாக அது கஷ்டம்னு கிடையவே கிடையாது.